எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஏஜே ஆசீர்வாதம் டயபெட்டாலஜிஸ்ட் மதுரையில இருந்து இருக்காங்க. சோ எப்படி டயபெட்டிஸ ஈஸியா மேனேஜ் பண்றது அண்ட் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. டயபெட்டிஸ்னா என்ன அண்ட் இப்ப ரீசன்ட் டேஸ்ல இவ்ளோ காமனா டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? சர்க்கரை வியாதி என்பது உடலில் சுரக்கும் இன்சுலின் பற்றாக்குறையினாலும் அதன் வேலை செய்யும் திறன் குறைவுபடுவதனாலும் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இதனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றம் அதை வரவேற்கிறது. அதிகமாக உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பதும், சோம்பி இருப்பதும், உடல் பருமனாக இருப்பதும், ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவை சாப்பிடுவதனாலும், தூக்கம் இன்மையினாலும், மன அழுத்தம் போன்ற பல வாழ்க்கை முறையின் மாற்றங்களினால் விரைவாக, அதாவது சிறு வயதிலேயே அதிகமாக வருவதற்கும் அதிக வாய்ப்பு உள்ளது. டாக்டர், ஃபிட்டா இருக்கிறவங்களுக்கு கூட டயபெட்டிஸ் அஃபெக்ட் பண்ணுமா? சர்க்கரை நோய் ஆரோக்கியமாக தோற்றத்தோடு இருக்கும் நபருக்கும் நிச்சயமாக வரலாம். ஆகையினால் 6 மாதத்திற்கு ஒரு முறை ரத்த பரிசோதனை செய்யாமல் விட்டால் சர்க்கரை நோய் வந்திருப்பதை கண்டுபிடிக்க முடியாது. எல்லா சர்க்கரை நோயாளிகளும் உடல் பருமனாகவோ அல்லது பாதிப்புகள் அனைத்தையும் அடங்கிய ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. நல்ல திடமான ஆரோக்கியமான தோற்றம் இருந்தும் ரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கலாம். அதாவது ரத்த சர்க்கரை அளவை 6 மாதத்திற்காக ஒரு நாள் முக்கியமாக செய்து பார்த்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். டாக்டர், டயபெட்டிஸோட ஏர்லி சைன்ஸ்லாம் என்ன? சர்க்கரை வியாதியின் அறிகுறிகளை பார்க்கும் பொழுது அதிக தாகம், அதிக பசி, அதிகமாக நீர் போதல், இவைதான் இதனுடைய கார்டினல் சிம்டம்ஸ், முக்கியமான அறிகுறிகள். ஆனால் எடை குறைதல், நீர்த்தாரை யூரின் போகக்கூடிய பகுதியிலே அரிப்பு, எடை குறைதல், அசதியாக இருப்பது, இவைகளெல்லாம் சர்க்கரையின் மற்ற அறிகுறிகளாக இருக்கலாம். மேலும் நான் ஏற்கனவே கூறியது போல அறிகுறிகளே இல்லாமல் சர்க்கரை வியாதி இருக்கலாம். தோள்பட்டை வலி இருந்தாலும் சர்க்கரை வியாதி இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்வது நல்லது. டாக்டர், ரெகுலரா பிளட் சுகர் லெவல டெஸ்ட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? சர்க்கரை வியாதி உள்ளவர்களும் அனைத்து டெஸ்ட்களையும் வருடத்துக்கு ஒரு முறை கட்டாயம் பண்ணிக் கொள்வது நல்லது. 3 மாதத்திற்கு ஒருக்காக ஹீமோகுளோபின் A1C என்ற பரிசோதனையை செய்து கொள்வது நல்லது. வெறும் வயதிலும் ஆகாரத்துக்கு பிறகும் இரத்த சர்க்கரை அளவை மாதம் ஒரு முறை அத்தியாவசியமாக பார்க்க வேண்டும். இன்சுலின் போடும் நபர்களுக்கு இன்னும் அதிக பிரீக்வன்சியில வாரத்துக்கு ஒரு முறை பார்த்துக் கொள்வது நல்லது. அதிகமாக ரத்தத்தில் சர்க்கரை இருந்தால் காம்ப்ளிகேஷன் வரும். ஆகையினால் ஆரம்ப காலத்திலேயே கட்டுப்படுத்தினால் பின்விளைவுகள் இல்லாமல் சர்க்கரை வியாதியோடு ஒரு. டாக்டர், அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இப்ப நம்ம பாடியோட பார்ட்ஸை எப்படி எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது? ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருந்து இது உடம்பில் போகும் எல்லா ரத்த குழாய்கள் அனைத்தையும் பாதிக்கும். நரம்புகளையும் பாதிக்கும். கண், கிட்னி, இருதயம், கால், கை நரம்புகள், கால் ரத்த குழாய்கள் எல்லா பகுதியையும் பாதிக்கும். ஆகையால் கட்டாயமாக கட்டுப்படுத்தி வெறும் வயிற்றில் 130 ஆகாரத்துக்கு பிறகு 180 இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். A1C 7% இருப்பது நல்லது. தேங்க்யூ டாக்டர் ஆசீர்வாதம் சார். சோ நமக்கு நிறைய விஷயங்கள் வேல்யூபிளான இன்சைட்ஸ் கொடுத்தாங்க. சோ டயபெட்டிஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. Stay aware, stay healthy and let's take a step towards a diabetes free future. This message was issued in public interest by IPCA Laboratories.